செட்டியாராமசமையலுக்கு நல்லுறவு. நான் ஹேமா. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, குடமிளகா அதாவது கேப்சிகம் வச்சு எக்கு போட்டு எப்படி வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி. அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து சில காய்கறிலாம் பிடிக்கவே பிடிக்காது, ஏன் பெரியவங்களுக்கு கூட வந்து பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி காய்கறி கீரைங்க எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி முட்டையில் மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு கேப்சிகம் இல்லை, அதாவது மிளகாயில் வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு குழந்தைங்க கூட ஆகட்டும், இல்லை வந்து ஒரு பிடிக்காத காய்கறி அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து அவங்க சாப்பிட்டுடுவாங்க அவங்க. இப்போ அதை மாதிரி தாங்க இப்போ செய்ய போகிறேன். இப்போ முதல்ல கேப்சிகத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கேப்சிகமில் வந்து க்ரீன் கலரு, ரெட்டு, எல்லோ உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கலர் இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரெட்டு, க்ரீன் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது எனக்கு. ஸோ அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிட்டு எல்லா காயும் உங்களுக்கு காட்டும் பாருங்களேன். இது தாங்க பாருங்கள், கேரட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது தான் எனக்கு வந்து ஒவ்வொரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணால் போதும். அதோட வந்து ஹைட்டு வந்து அந்த கேப்சிகம் 1 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணால் போதும் அது. ஏன்னா முட்டை ஊற்றினா அது அப்படியே நிற்கணும் நம்மளுக்கு, அதுதான் அது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். முட்டை கூட என்ன நான் மிக்ஸ் பண்ணுறதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான வந்து ஒரு டேபிள் சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டால் போதும். அது ஒரு 4 முட்டைக்கு தான் நான் செய்ய போகிறேன் நான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள் பொடி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கலருக்காக நமக்கு தேவை. முட்டை போட்டோம் அப்படிங்களா, அதனால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் வந்து அது இந்த டைமில் வந்து நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். எனக்கு நான் அதை போடலை, வேணாம் சொல்லிட்டு நான் போடலை நான். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றுறாங்க. அதில் முட்டை ஊற்றிட்டு நல்லா வந்து நல்லா பீட் பண்ணணும். அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வந்து நம்ம வந்து காய்கறிகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம போடுறோம். நம்ம கட் பண்ண வச்சுருந்த காய்கறி வந்து ஒவ்வொன்றா போடுறோம். இந்த கேரட்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம வதக்க போகிறதில்ல. இது அது கட் பண்ணது வந்து நம்ம அப்படியே தான் நம்ம போட போகிறோம். அதனால் அந்த கேரட் எல்லாம் காய்கறியும் வந்து நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்க பாருங்கள் கேரட். இது நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா, புதினா. ஏன்னா பச்சை மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து 2 மிளகா போடுறேன் இல்லைங்களா, அது என்ன இது கேப்சிகம் போடுறேன் இல்லைங்களா, கொஞ்சம் இருக்கும், காரம் இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா வந்து நம்ம இதெல்லாம் தான் பண்ணணும். இந்த டைமில் வந்து பொடியான ஒரு கீரைகள், நம்மளுக்கு பிடிக்காத கீரைகள், குழந்தைங்களுக்கு பிடிக்காத கீரைங்க அது எல்லாமே அதை போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது கேப்சிகம் போடுறேன், ரெட் அண்டு க்ரீன். எனக்கு இதுதான் எனக்கு கிடச்சிது. எனக்கு மிச்சம் அதை ரவுண்டாக கட் பண்ணது போக மீதி இது தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிக்காத என்ன காய்கறி ஒன்றாலும் சேர்க்கலாம். நம்மளுக்கு ஒரு கீரை ஆகட்டும், எது இருந்தாலும் வந்து அது இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையோட மிக்ஸ் செய்ய சொல்ல வந்து நம்மளுக்கு குழந்தைங்க வந்து சாப்பிட தெரியாது. அது அதனால மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் வச்சுக்கணும். இப்போ வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு வந்து போட்டால் நல்லாயிருக்கும், பிறுபிறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகுத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா போடலாம், ஜீரகப்பொடி, அப்புறம் ரொம்ப சௌகரியம் தான். இதை நூடுல்ஸ் மசாலா கூட இருக்குது பாருங்கள், அது கூட போடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதை கூட நீங்கள் போடலாம். நீங்கள் கொஞ்சோண்டு போடலாம், வாசனைக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போடலாம், என்கிட்ட இல்லை எனக்கு. உப்பு பத்தலை, இந்த டைமில் தான் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணுமா, இல்லை வெறும் தனி மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணலாமா, அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். அதெல்லாம் அது போடணும். இப்போ வந்து இந்த எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போது இது அப்படி ஊறணுன்னு அவசியமே கிடையாது, அது உடனே கூட நம்ம செய்யலாம். நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் வந்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் தவா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எது வேணால் பேன் அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து முதல்ல வந்து எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக வந்து அடிக்கணும். ஆனால் கல் நல்லா காயணும். எனக்கு வந்து கல் சரியாக காயவே இல்லை. எனக்கு அந்த தோசை இரும்பு தவா இது சரியாக காய தொட்டு வந்து இந்த முட்டை ஊற்றினோம்னா வெளியே அப்படியே ஓடி வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு உங்களுக்கு முட்டை வெளியே வரக்கூடாதுனாக்கா
சும்மா ஒரு அரை கரண்டிக்கு வந்து நீங்கள் அப்படியே ஒரு அடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஊற்றிட்டு அதில் இந்த கேப்சிகத்தை வந்து மேலே வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து நீங்கள் ஊற்றுங்க. நீங்கள் அது ஒரு ஐடியா அது. ஏன்னா நான் வந்து 2வது முறை செய்ய சொல்லக்கூட வந்து கொஞ்சம் முட்டை வெளியே வந்துடுச்சு பாருங்கள். முட்டை உடனே வெளியே வந்துச்சு பாருங்கள். அது என்ன பண்ணால் முதல்ல வந்து ஒரு அரை கரண்டிக்கு அங்கங்கே ஊற்றிட்டு அது மேலே கேப்சிகம் வச்சு நீங்கள் முட்டை ஊற்றுனாக்கா அது கொஞ்சம் வெந்து நல்லா வெளியே வராமல் இருக்கணும்னு ஒரு ஐடியா எனக்கு. நானே தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது. அதனால் கொஞ்சம் வந்து எனக்கே சரியாக வரல தான் எனக்கு. ஆனால் வந்து பரவாயில்லை, நம்மளுக்கு கரெக்டாக எல்லாம் வந்துச்சு நம்மளுக்கு. அது கல் ஒன்று நல்லா காயணும். இன்னொன்று 2வது நான் சொன்ன ஐடியா அது பண்ணாக்கா உங்களுக்கு அழகாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிட்டப்புறம் இன்னும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க. மொத்தமாக ஒரு அடியாக ஊற்றினா அப்படியே வெளியே வந்துட்டோம் எல்லாமே. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வெந்தப்புறம் வந்து இது வந்து திருப்பி போடணும். இது அது இல்லாமல் நான் வந்து சின்ன பர்னரில் வச்சுருக்கேன். நான் பெருசாக வச்சுருந்தா நல்லா வந்து உடனே நல்லா வெந்திருக்கும். நான் சின்ன சைஸ் பர்னர்னாக்கா அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது ஒவ்வொன்றும் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபயர் வந்து நல்லா நீங்கள் வச்சு நீங்கள் செய்யுங்க. செஞ்சால் உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெளியெலாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பாருங்கள், இதெல்லாம் வந்து வெளியே வரவே இல்லை. இதெல்லாம் இப்போ நல்லா வெந்தப்புறம் வந்து நீங்கள் திருப்பி போட வேண்டியது தான் நீங்கள். ஆனால் உள்ளே இருக்கிறதுலாம் வந்து அந்த கேப்சிகம் வந்து சீக்கிரம் நல்லா வெந்துடும். ப்ளஸ் இந்த கேரட்டு சரியாக வேவலைனா கூட பரவாயில்ல. வெளியே அந்த மிளகா வந்து உங்களுக்கு குடை மிளகா வந்து உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது ஆனால் இந்த ஹீட்டே போதும் எல்லாமே வேகிறதுக்கு. முட்டை எல்லாமே வேகிறதுக்கு இதுவே போதும் உங்களுக்கு. இதுவும் நீங்கள் பேனில் கூட வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி வெந்தப்புறம் வந்து ஒவ்வொன்றா வந்து திருப்பி போட்டுட்டு அது எடுக்க வேண்டியது தான். நான் நல்லா வரும் இந்த மாதிரி. அது பெரிய பர்னில் வச்சுருந்தாக்கா நல்லா வந்திருக்கும் போகுது எனக்கு. சின்னதில் வைக்கவே வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. ஆனால் நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. ஏதோ வீணாகலை, நல்லா இருந்தது. வெந்தப்புறம் எடுத்துகிட்டு இன்னொன்று வந்து இன்னும் 2 3 இருக்குது. அது போட்டுவிட்டாக்கா வந்து சரியாயிடும். ஒரு 4 முட்டைக்கு எனக்கு இது தான் வந்தது. எனக்கு இந்த அளவு தான் எனக்கு வந்தது. எனக்கு எல்லாமே ஒன்று எடுக்க வேண்டியதாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறதுனா வந்து ஒரு 2 இருக்குது. அதுவும் வந்து நான் வந்து எடுத்துகிறேன் உங்களுக்கு. ஆனால் நல்லா சாப்பிட நல்லா இருந்தது. ஒரு ஃபில்லாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்கூல் டைமில் வந்து இது அது பேர் என்ன, இன்டர்வல் பீரியட் அப்போ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் விடுவாங்களா, அந்த டைமில் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பதில் வந்து இதை வந்து கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பாருங்கள், செஞ்சோன்னே பாருங்கள் எல்லாம் இப்படி வந்துருக்கு பாருங்கள். எதுவும் வீணாக போல, எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது. தேங்க்யூ.